வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கலாமா? இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற காரியத்தை உங்கள் மத்தியில் வைப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஏனென்று சொன்னால், நான் வேத வசனங்களை வாசித்து கொண்டிருந்த பொழுது, ஆண்டவரே சிவகாசிக்குள்ள கடந்து செல்றேன், என்ன சொல்லணும்? வசனம் உம்முடையது, கேட்க போற ஜனங்கள் உம்முடையவர்கள், இவங்க உமக்காக எதை அகிலம் செய்யணும், என்ன சொல்லணும்னு சொல்லி பல காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தேன். சிந்தித்து கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை படித்து முடித்த உடனே ஒரு கணம் அப்படியே நிப்பாட்டினேன். சரியா? நிப்பாட்டிட்டு, ஆண்டவரே இதில் இருந்து நீங்கள் என்ன கற்றுத்தரீங்க, என்ன செய்ய விரும்புகிறீங்கன்னு சொல்லி சிந்திக்க ஆரம்பித்த பின்பாக தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். ஏன்னா இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் எப்படி இருந்துச்சு? அமைதலா இருந்துச்சு. அமைதலா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அமைதலா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், வெளியே தைரியமா கடந்து செல்லலாம். சரியா? அதுக்கு அடுத்து ஒருத்தரை நம்பி எந்த ஒரு பொருளையும் கொடுத்தாலும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க, அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். சில வேளைகளில் அது திருப்பி கொடுப்பதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அதோடு பெரிய காரியம் ஒன்று இருந்துச்சுன்னா, நாம் கொடுத்தத அவங்க கொடுக்காட்டாலும் யார் திருப்பி கொடுப்பா? சொல்லுங்க, சத்தமே இல்லையே. கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. இதைத்தான் இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த பகுதியில் பார்க்கும்போது இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிதியோன் நாட்களை அப்படியே கொஞ்சம் நாம திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த கிதியோன் ஆரம்பத்துக்குள்ள வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்கிறத கொஞ்சம் திரும்பி பார்ப்போம்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு நேராக வருவோம். 6வது அதிகாரத்துல முதல் வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாமா? பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். இங்க போடப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம். அமர்ந்திருக்கின்ற வேளையில பின்னான வசனத்தை நாம தியானிக்கும் போது தேசம் அமைதலாக இருந்ததுன்னு சொல்லிருக்குது. ஆனா ஆரம்பம் கிதியோனை குறித்து சொல்லும்போது வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தேசம், நாம் வாழ்கின்ற பகுதி அமைதலா இருக்கா? நீங்களே அமைதி ஆயிட்டீங்க. சரியா? சரி, நம்ம வாழ்கின்ற பகுதி நல்லா இருக்குமா, இல்லை அப்படியே டல் அடிச்சு போய் இருக்கிறோமா, அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? அழிந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்? பொல்லாத காலத்துக்குள்ளாக நாம நின்று கொண்டு இருக்கிறோம். அதை விட ஒன்று சொல்லலாம்னா, கிறிஸ்தவர்கள்
கர்த்தரின் பார்வைக்கு அருவருப்பானதை செய்கிறாங்களா இல்லையா? செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் பார்க்குறோம். கடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னால தூத்துக்குடி கதீட்ரல் ஆலயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பாங்க. அவர் போட்டிருந்த அங்கி தேவனுடைய ஊழியர்கள் போட வேண்டிய அங்கி. தேவ ஜனங்களை வழி நடத்துவதுகின்ற மனிதன் இவர் குருவானவர். இவர் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறவர். ஜனங்களுக்கு வேத வசனங்களை போதித்து கர்த்தருடைய பாதையில கர்த்தரன் ஜனங்களை வழி நடத்துகிறவர் என்பதற்கு அடையாளமாக போடப்படுகிற ட்ரெஸ் தான் சிஎஸ்ஐ ஆர்சி ஃபாதர்ஸ் இந்த அங்கியை போடுவாங்க. ஆனால் இந்த அங்கியை போடுறதுக்கு முன்னால பல காலங்களுக்கு முன்பாக இந்த மனுஷன் அங்கியை போடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் சாமானிய விட மாட்டாங்க. இவன் ஊழியம் செய்யறதுக்கு தகுதி உள்ளவன் தானான்னு சொல்லி பல டெஸ்ட் பண்ணி அவனை எவ்வளவு நெருக்க முடியுமோ நெருக்கமான வேலைகள் எல்லாம் கொடுத்து அதில் ஜெயிச்சாதான் இந்த அங்கேயே போட விடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த காரியத்தை நிற்கும் போது சண்டை போட்டாங்க. ஆனால் எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசினாங்கன்னா, கெட்ட வார்த்தை, பிசாசானவன் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசி அதை வாட்ஸ்அப்பில் நம்ம ஜனமே எடுத்து பார் என் ஐயரை பார்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டோம். சரியா? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்னைக்கு ஒருத்தரை தான் சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நிற்கும் போது நாம் நல்லவங்களா இருக்கிறோமா கெட்டவங்களா இருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம நல்லவங்க தான். ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு யாரும் இல்லை. ஏசாமி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய இடத்துல வசனத்தை வார்த்தைய போதித்து ஜனங்களை வழி நடத்த வேண்டிய தேவனுடைய ஊழியர்கள் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமா சொல்லுங்க வந்துட்டாங்க. கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டங்கள் இந்த ஐயராகி வேலைக்கு போயிட்டோம்னா எனக்கு ஒரு வேலை, சரியா, அடுத்து எனக்கு சம்பளம், வீடு வந்துடும், ஒய்ஃபுக்கு வேலை வந்துடும், எலக்ட்ரிசிட்டி பிஏ எல்லாமே போயிருங்கிறதுக்காக ஊழியத்துக்குன்னு அர்ப்பணித்தவர்கள் அந்த நாளில் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் தான் வந்து விட்டார்கள். இது நிமித்தமா சபைகளில் அமைதி இருக்கா இல்லையா? இல்லை. இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுன்னாலே பலர் என்ன செய்கிறாங்கன்னா போகணுமான்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட ஒன்று தான் சொன்ன, இன்னும் பல சபைகளை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிற்கும்போது தேசம் அமைதலாக இருக்குதா இல்லையான்னா இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டோம், கர்த்தருடைய சமூகத்தை தேடாமற் போய்விட்டோம், கர்த்தரை மறந்து போய்விட்ட சூழ்நிலையில நின்றபடியினால் துணிகரமா பாவம் செய்கிறோம். எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, கொலை பண்ற கூட்டத்தில் வந்தாலும், கொள்ளையடிச்சிற கூட்டத்தில் வந்தாலும், கஞ்சா விற்கிற கூட்டத்தில் வந்தாலும் அங்கே யார் இருக்கான்னா கிறிஸ்தவ பெயருடைய மனிதர்கள் நிற்கிறாங்க. அப்போ தேசம் அமைதலற்று போகின்ற சூழ்நிலைக்கு ஒரு காரணம் உண்டென்று சொன்னால், இன்னைக்கு கிதியோன் காலத்துல இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது போல இன்றைக்கும் நாம் ஆண்டவரை மறந்து விட்டபடியினால், மறுதலித்து விட்டபடியினால்
இன்றைக்கு தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் திகழ வேண்டிய நாம் இன்னைக்கு தடையாக நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த தடைகளின் மத்தியிலும் கர்த்தர் தன்னை நேசிக்கிற ஜனங்களை வைத்திருக்கிறார். இந்த ஜனங்களை வைத்து தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா இன்னைக்கு வைத்திருக்கிறான்னா அது கர்த்தர் நம்மேல் வைத்த தயவு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க முழு இரவு ஜெபம், 12 மணி நேரம் தொடர் ஜெபம், பல ஜெப முகாம்களை நீங்க நடத்துறீங்க. இந்த ஜெப முகாம்களின் மூலமாகத்தான் தேசம் அழியாதபடிக்கு காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாசு பேசும்போது பங்குனி பொங்கல் அன்னைக்கு ஒரு ஜெப முகாம் நடத்துறோம்னு சொல்லி சொன்னாங்க. பங்குனி பொங்கல் நீங்க பார்த்துருக்கீங்க அநேகமா. நான் இந்த இடத்துல வேலை பார்க்கும்போது எனக்கு போனஸ் கொடுப்பாங்க. சரியா? தீபாவளிக்கு ஒரு போனஸ் கொடுப்பாங்க, பங்குனிக்கு ஒரு போனஸ் கொடுப்பாங்க, சித்திரை பொங்கலுக்கு ஒரு போனஸ் கொடுப்பாங்க. பங்குனி வருதுன்னா ஆஹா எனக்கு ஒரு போனஸ் வருதுன்னு நான் நின்ன நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு இந்த பங்குனி பொங்கல் வருதுன்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கோமா துக்கமா இருக்கோமா? காசு வருது சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா பக்கத்துல என்ன நடக்குன்னு பார்த்தோம்னா துக்கமா இருக்கோமா சந்தோஷமா இருப்போமா? துக்கமா தான் இருப்போம். என்ன சொன்னா பொங்கல் வருதுன்னா விருதுநகர்ல பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கிற படம்லாம் வச்சிருப்பாங்க. என் வீட்டில் பொண்ணு இருக்காடான்னு சொல்லி நகையெல்லாம் போட்டு காட்டுறதுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பங்குனி பொங்கல் காலகட்டத்தில் பார்க்கும்போது மனிதர்கள் தங்களை வருத்தி தங்கக்களை உடையம்பல காயப்படுத்தி வந்து நிற்கும் போது இங்க ஆடுற ஆட்டங்கள், இங்க நடக்கிற காரியங்கள் எல்லாமே தேவன் அருவருக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தின் நடுவில் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? நான் பெற்ற சந்தோஷம், எனக்குள்ள இருக்கிற இயேசு மற்றவர்களுக்குள்ளும் கடந்து செல்லணும். அறியாமல் செய்கின்ற இந்த காரியங்களை விட்டுட்டு வெளிச்சத்துக்குள்ள வரணுங்கிறதுக்காகத்தான் என்ன ஜெபம் நடத்தியிருக்கா வச்சிருக்கீங்க? ஜெப முகாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜெப முகாம்ல கலந்து கொள்கிற நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். எங்க மூலமா கண்ணீர் துடைக்கப்படணும், வேதனைகள் மாற்றப்படணும். ஆண்டவரே, இந்த முகாம ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தெரிந்தெடுக்கப்பட்ட நபர்கள் பங்கு பெறுங்க. நிச்சயமாகவே அன்றைக்கு கிதியோன் நாட்கள்ல ஏற்பட்ட அமைதி சந்தோஷம் நம்முடைய நாட்களிலும் நம்ம மூலமா நடக்கும். ஹல்லேலூயா. இங்க அருவருப்பானதை செய்தார்கள் என்று சொல்லி முதல்ல போடப்பட்டிருக்குது. அடுத்து 6வது வசனம், நியாயாதிபதிகள் 6:6 வாசிக்கலாம். மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா, இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது 8வது வசனத்துல என்ன போட்டிருக்குது? கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. போதும். ஹல்லேலூயா. என்ன சொல்லி இருக்குது? கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். வேத வசனங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நியாயாதிபதிகளின் காலத்துல, கிதியோன் காலத்துல தேசம் அமைதலற்ற சூழ்நிலை, தேசம் தேவனுக்கு உகந்த காரியங்களை தேடாத ஒரு நிலைமை, பொல்லாத பிசாசானவனுக்கு அடிமையான சூழ்நிலையில நின்ற பொழுது நெருக்கப்படுகின்றார்கள், உபத்திரவப்படுகின்றார்கள், கண்ணீர் விடுகின்றார்கள். ஆனால் கர்த்தர்
ஒரு மனிதனை தேடுகின்ற பொழுது ஜனங்கள் மீண்டுமா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க. நெருக்கத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில, பாடுகளின் மத்தியில ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை யார் இடத்துக்கு அனுப்பினார்? அவர்களிடத்திற்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, காலை வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோம். நீங்க நடத்துகிற ஜெப முகாம் இங்க ஒரு தீர்க்கதரிசி இல்லை, கர்த்தர் பல தீர்க்கதரிசியா எழுப்பி கர்த்தருக்கு நேராக, கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக ஜனங்களை திருப்புகின்ற தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரியா? சரி, இந்த தேசம் அமைதலாக இருக்கின்ற பொழுது கிதியோனுக்குள்ளாக காணப்பட்ட காரியங்கள், ஒரு 3 காரியத்தை குறிக்கப்பட்ட நேரம். ஏன்னா நீங்க திருவிருந்து எடுக்கணும், ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணணும். உடன்படிக்கை பண்ணுவதற்கு முன்பாக வசனத்தை சொல்லி உடன்படிக்கை பண்ணி, ஆண்டவரே நான் உமக்காக வாழ்வேன், உம்மில் நிலைத்திருப்பேன், கனி கொடுப்பேன்னு சொல்லி நம்ம உடன்படிக்கை பண்ண போறோம். சரியா? இப்போ இந்த அருமையான நல்ல ஆண்டவர் கிதியோன் காலத்துல அமைதல் ஏற்படுவதற்கு என்ன செய்தார் என்பதை பார்த்து உங்கள் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நாம ஜெபத்துக்குள்ள கடந்து செல்வோம். வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் கிதியோன் காலத்துல முதல்ல கிதியோன்ட்ட பேசுற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய தூதனானவர். முதல்ல பார்க்கிறோம், தேசம் அமைதலாக இருப்பதற்கு ஜனங்கள் முறையிட்டாங்க, ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசிய எழுப்பினார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா தீர்க்கதரிசிக்கும் மேல இங்க ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, கர்த்தருடைய, நான் கொஞ்சம் கேள்வி கேட்கிறேன்னா, சின்ன கூட்டம் தான், நம்ம பெரிய கூட்டம்ல கேட்கறோம்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். சரியா? கர்த்தருடைய தூதனானவர். அப்ப ஜெப முகாம் நடத்தும் போது தீர்க்கதரிசி மாத்திரம் இல்ல, யார் வருவா? ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோமா? இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆனா இந்த ஜெப முகாம் நடத்தணும்னு வாஞ்சையை கொடுத்த வாசுவுக்கும் நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசியை மாத்திரமல்ல, தூதனானவரையும் அவர் அனுப்புகின்ற நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவருக்கு எவ்வளவு நாளும் நன்றி செலுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம வாழ்கின்ற குடும்பத்துல, நாம வாழ்கின்ற பட்டணத்துல, நாம வாழ்கின்ற தேசத்துல சமாதானம் இல்லை. தேசத்துல எங்க பார்த்தாலும் வேதனை, எங்க பார்த்தாலும் கண்ணீர், எங்க பார்த்தாலும் சோர்வுகள். இதன் நடுவில் இந்த தேசம் அமைதலாக நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் நிற்கின்றோம். ஆனா இங்க ஆண்டவர் கிதியோனுடைய உள்ளத்துல கிதியோன்கிட்ட பேசும்போது சொல்லுகின்ற காரியம், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கிதியோன் பராக்கிரமசாலியா? நாம் படிக்கிற காலம் 6th 7th படிக்கிற காலம், ஹிஸ்டரியில இந்த கிதியோனுடைய சப்ஜெக்ட் வந்துச்சுது. அப்ப எனக்கு கிளாஸ் எடுத்தவர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி, அவர் ரொம்ப பிராமின் வாத்தியார். ஆனா அழகா அந்த கிளாஸ் எடுக்கும்போது சண்டே ஸ்கூல் வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே வார்த்தைய அவர் சொல்லி இந்த கிதியோனை குறித்து அவர் சொன்ன காரியம் இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஆனா இங்க சொல்லும் போது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிதியோன் பராக்கிரமசாலியா இல்ல சோர்ந்து போனவரா?
சோர்ந்து போனவர் தான். சரி, ஏன்னா மீதியானியரின் காலகட்டத்தில் நிற்கின்ற பொழுது கிதியோன் அப்ப என்ன செய்யறார்னா, கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பு வைக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான். ஏன்னா அன்னைக்கு வருகின்ற காலகட்டத்தில் இஸ்ரவேல் புத்திரர் அடிமைகளாக நின்று கொண்டிருந்தார்கள், பயந்த சூழ்நிலையில நின்று கொண்டிருந்தார்கள். விளைஞ்ச பொருள் இருக்கும், விளைஞ்ச நேரத்தில் தீய பொருத்திடுவாங்க. இந்த தீய பொருத்தினதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ரோட்ல போட்டு பதறடிச்சா அதையும் குதிரையை வச்சு சின்ன பின்னமாக்குவாங்க, சில நேரத்தில் எடுத்துட்டும் போயிடுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைகளை நாம சிந்தித்து பார்த்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் நிற்கிறோம். பயந்த ஒரு சூழ்நிலை, எனக்கு என் பொருளே என்கிட்ட இருக்குமாங்கிற சந்தேகத்துல தான் நிற்கின்ற பொழுது இந்த கிதியோன் தனக்கு கொடுத்த பங்கை பாதுகாப்பதற்காக போரடித்து கொண்டிருந்த வேளையில் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த மனிதர் சொல்ற காரியம், ஆண்டவர் என் கூட இருந்தார்னா நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில தான் பார்க்கிறோம். 13வது வசனத்துல பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கிதியோன் சொல்ற காரியம் என்ன சொல்றான்னா, கர்த்தர் எங்களை கைவிட்டு, என்ன சொல்றாங்க, மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்ற காரியம், நீ பராக்கிரமசாலின்னு சொல்றார். ஆனா மனிதன் சொல்ற வாரியம் என்னன்னா, கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டார், கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டார்னு சொன்னாலும் கர்த்தர் மீண்டுமா அவனோடு பார்த்து சொல்லுகின்ற காரியம் 14வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம், தேவனுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது அவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல. சரியா? இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம், அமர்ந்திருக்கின்ற நாம் எப்படி அமர்ந்திருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறோம், என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்ன, வாஞ்சைகள் என்ன, என் முகத்திலிருந்து பார்க்கிறது நான் பார்ப்பேன், மனுஷன் பார்ப்பாங்க, பாஸ்டர் பார்க்கலாம், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. இதை நாம உணர்ந்து கொள்ளும்படியா முதல் காரியமா எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னன்னா, நான் முகத்தை பார்க்கிற தேவன் இல்லப்பா, இருதயத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதனை கொண்டு தேசத்துல அமைதல், சமாதானம், சந்தோஷத்தை கொடுக்கிறார்னா, அவன் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில நின்றாலும், பாடுகளின் மத்தியில அவன் நின்று கொண்டு இருந்தாலோ, உபத்திரவத்தின் மத்தியில அவன் நின்று கொண்டு இருந்தாலோ, அவனுடைய முகத்தை பார்க்கல, அவனுடைய இருதயத்தை பார்த்து, இந்த கிதியோனுக்குள்ள நான் இருக்கிறேன், இந்த கிதியோனுக்கு கூட நான் இருக்கிறேன், அவன் இஸ்ரவேலை ரட்சிப்பான், என்னுடைய காரியத்துல செயல்படுவான், எனக்காக தைரியமா நிற்பான், மீண்டும் இஸ்ரவேல் புத்தருடைய கண்ணீரை துடைத்து சமாதானத்தை ஏற்படுத்துவான் என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருந்தபடினார் இந்த கிதியோனை
ஆண்டவர் அழைத்தார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலும் அமர்ந்திருக்கிறோம். தேவனோடு உடன்படிக்கை பண்ண போறோம். அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆராதனை. இயேசு கிறிஸ்துவை நாம் அறிகின்ற ஒரு ஆராதனை. இந்த ஆராதனையில் பங்கேற்கும் போது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக இந்த பந்தியில கலந்து கொண்டா எனக்கு ஆசீர்வாதம், இந்த பந்தியில நாம் பங்கேற்று கொண்டா கர்த்தர் என் கூடவே இருக்கிறார், அந்த நிலைமைய மாற்றி என்னை பார்க்கிறவர் ஆண்டவர். என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நிற்கிறவர்களை கொண்டு தேசத்தையும் குடும்பங்களையும் ஆண்டவர் அமைதல் உள்ள சூழ்நிலைகளுக்குள்ள வழி நடத்த வல்ல தேவனை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டென்று சொன்னால், என் குடும்பம், என் சபை நல்லா இருக்கணும்னா என் இருதயம் ஆண்டவருக்கு உகந்ததாய், ஆண்டவருக்கு ஏற்றதாய், ஆண்டவருடைய காரியங்களில ஈடுபடுவதற்கு நம்மை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும்னா நிச்சயமா நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் புத்திரரை அபிஷேகம் பண்ண சொல்லும் போது சாமுவேல் பார்க்கிறாரு, முதல் குமாரனை பார்க்கிறாரு, ரெண்டாவது குமாரனையும் பார்க்கிறாரு. எல்லாருடைய உருவம், அழகு, தோற்றத்தை பார்த்தாரு. ஆனா ஆண்டவர் எங்க பார்த்தாரு? கடைசி மகனை பார்த்தாரு. அவர் எங்க இருக்காரு? காட்டுக்குள்ள இருக்காரு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஆடு மேய்து கொண்டு இருந்தார். ஆனாலும் இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணணும்னா ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. இங்க பார்க்கின்ற பொழுது இந்த கிதியோனுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். இருந்தபடியினால நம்பிக்கை இழந்த வெளி தோற்றத்தில் இருந்தாலும் உள் தோற்றத்தை பார்த்த ஆண்டவர் இவனை பார்த்ததோடு மாத்திரமல்ல, அவனை மாற்றி பயன்படுத்தி தன்னுடைய ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த அருமையான கிதியோனை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் இந்த கிதியோனை மாற்றுகின்ற ஒரு தேவனாக செயல்பட்ட சூழ்நிலையை நாம பார்க்கலாம். மாற்றுகின்ற ஒரு தேவனாக பார்க்கிறது மாத்திரம் இல்ல, அவனை மாற்றுகின்ற ஒரு நல்ல ஆண்டவர். வாசிக்கலாம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆமா, இங்க பார்க்கும்போது ஆண்டவர் பார்த்ததோடு மாத்திரமல்ல, கிதியோனை பார்த்து சொல்லும்போது சொல்ற காரியம், நான் உன்னோட கூட இருப்பேன். அதே நேரம் சொல்லும்போது ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஆனா அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் போதோ ஒரு காரியத்தை சொன்னார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல கடைசி அதிகாரத்துக்கு கடந்து வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 28வது அதிகாரத்துல 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்குள்ள பகுதியை வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். இப்ப கிதியோன மாதிரி ஆண்டவர் என் கூட இருந்துட்டார்னா நான் ஏன் இந்த கஷ்டப்படணும்? சொல்றோமா இல்லையா? ஒவ்வொரு வாரமும் வருவோம், பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி தலையை கொடுத்து போய்கிட்டு இருக்கிற கூட்டமா இருக்கன்னா, ஆண்டவர் இந்த நாள்ல நம்ம பார்த்து சொல்ற காரியம்,
நீங்களும் ஒரு கிதியோனை போல இருக்கிறீங்க. நீங்களும் ஒரு கிதியோனை போல இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து நிற்கும் போது சொல்ற காரியம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன். கிதியோனை பார்த்து சொல்லும் போது நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார்னு சொன்னா நான் மாற்றம் பெற்றவனாக திகழ வேண்டும். ஹல்லேலூயா. அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் தாளைத்து பாலிடெக்னிக்ல, சங்கர் பாலிடெக்னிக்ல போய் பார்த்தாச்சுன்னா ரோல் ஆஃப் ஆனர்ல அண்ணன் பேர் இன்னைக்கும் மேலே இருக்கும். அந்த நாளில் அவங்க படிக்கிற காலத்தில் பார்க்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூலாம் கிடையவே கிடையாது. ஆனால் கேம்பஸ் இன்டர்வியூ இல்லாத காலகட்டத்தில் அண்ணன் படித்து முடித்தாங்க. பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் கூட தான் இருந்தாங்க. ஆனால் அண்ணனுக்கு வேலை கிடைப்பதற்கு பிரின்ஸ்பலே ரெக்கமெண்ட் பண்ணி எங்கள் பாலிடெக்னிக்கில் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு, இந்த நல்ல ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியில் அந்த நாளிலேயே அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக பதவியேற்க செய்தார். ஹல்லேலூயா. ஆனால் அண்ணன் இந்த போஸ்டை முடிக்கும் போது பிரின்சிபல் இந்த இடத்த கொடுத்தாங்க. ஆனால் கல்லூரியில் சேர்ந்த ஆரம்ப நாளில் ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவம் நடந்துச்சுது. என்னன்னா, அந்த பாலிடெக்னிக்கில் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது மாணவர் பருவம் எப்பவுமே கொஞ்சம் விளையாட்டான பருவம்தான், கொஞ்சம் துடுக்கான பருவம்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கிளாஸ் ரூமில் இருக்கும்போது மாணவர்கள் விளையாடினாங்க, கொஞ்சம் சேட்டை பண்ணாங்க. சேட்டை பண்ணின நிமித்தமா ஏதோ ஒரு பொருளை உடைச்சிட்டு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, கிளாஸ் ரூமை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. எஸ்கேப் ஆனாங்க. ஆனால் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் மட்டும் கிளாஸ் ரூமில் கடைசியாக ஒரு ஆள், உடைக்காத ஒரு நபர் அமர்ந்திருந்த உடனே வந்தாங்க. இவன் தான் எல்லாத்தையும் செய்தான்னு சொல்லி பிரின்சிபல்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. பிரின்சிபல் பார்த்து பேசினாங்க. நீ தான் உடைச்ச, நீ தான் உடைச்சன்னு சொல்லி நீ வேண்டாம்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ரெடியான உடனே நேரடியாக எங்கள் பெரியப்பாவுக்கு தகவல் போச்சுது. பெரியப்பாவுக்கு அந்த நாளில் வந்து ஒரு ஆசிரியரை தன்னுடைய மகனுக்காக பார்க்க வந்தாலே ஒரு அவமானத்தின் நாள். ஏன்னா இவன் தப்பு பண்ணா, இவன் சேட்டை பண்ணுனான்னா தான் வாத்திமாரை வந்து தகப்பன் வந்து பார்க்க வருவாங்க, மற்றபடி வரவே மாட்டாங்க, கூப்பிடவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணன் நல்ல அண்ணன் தான், ஆனால் ஏன் பையனா இப்படி செய்தான் என்று சொல்லி மிகுந்த துக்கத்தோடு கூட பெரியப்பா வராங்க. எங்கள் அப்பாவும் கூட தான் போனாங்க. போகின்ற வேளையில் பிரின்சிபல் எல்லாத்தையும் காட்டிட்டு நிற்கும் போது சொன்னாங்க, இவன் தான். கடைசியில் சொல்லும்போது இனிமேல் என் பையன் இப்படி செய்ய மாட்டான்னு சொன்னதுக்கப்புறம் மீண்டும் அண்ணன் அதே பாலிடெக்னிக்கில் படித்தாங்க. டிசி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நின்றாலும் கடைசியில் கர்த்தர் அண்ணனோடு கூட இருந்தபடியினால், மகனுடைய எண்ணத்தில் உள்ளத்தில் கர்த்தர் இருந்தபடியினால், ஆண்டவர் எந்த பிரின்சிபல் டிசி கொடுக்க வந்தாரோ அதே பிரின்சிபல் மூலமா இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியில் ஜெனரல் மேனேஜர் போஸ்டுக்குள்ள கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறபடினால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கின்ற பொழுது என்னை மாற்ற வல்லமை உள்ளவர். அவர் பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, என்னை அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உணர்வோடு நிற்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை மாற்ற வல்லமையுடைய தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். நான் சண்டே ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த காலகட்டங்கள், ஸ்கூலில் காலேஜில் இல்லை ஹைஸ்கூலில் படிக்கும்போது சண்டே ஸ்கூலுக்கு ரெகுலராக போவேன். அப்போ சாமுவேல் செல்வராஜ் அண்ணன் இந்த ராக்லண்டை குறித்து சொல்லணும்னா ரொம்ப அருமையாக
அணித்தரமா சொல்லுவாங்க. சொல்லுகின்ற பொழுது ராக்லனுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் சொல்லுகின்ற பொழுது இந்த சிவகாசிக்குள்ள முதல்ல வந்து நிற்கும் போது நான் முதல்ல சாப்பிட்றதுக்கு போன இடத்துல சாம்பார் வாங்கினேன். ஆனால் கத்திரிக்காயில் புழு இருந்துச்சு, சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டேன். ஆனால் 4 நாட்கள் சிவகாசியில் இருந்துட்டு 4வது நாள் தான் வீட்டுக்கு போனேன். போன உடனே உள்ளத்துக்குள்ள கண்ணீர் வேதனையோட தான் நான் நின்று எங்கள் அம்மாட்ட நான் போகணுமாம்மா, நான் போகணுமா, ஆனால் போகணும்னு உள்ளத்துக்குள்ள சொல்லுது. ஆனால் வெளியே பார்க்கும்போது இவ்வளவு பசி, இவ்வளவு கொடூரமான சிவகாசிக்குள்ள நான் இருக்கணுமா, வேண்டான்னு சொல்லி தான் வந்தேன். ஆனாலும் உள்ளத்துக்குள்ள ஒரு வைராக்கியம், நான் எப்படி ஆகிலும் தொழில் அதிபராக மாறணும், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறணுங்கிறதுல தான் நான் வந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு காண்பித்தது வரும்போதே ராக்லண்டை காமிச்சு இந்த இடத்துல தான் என் மகன் ராக்லண்ட் ஊழியம் செய்தார். இன்னைக்கு நீ பார்க்கிறிய இந்த சிவகாசி 82 இந்த நிலைமை. ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என்ன நிலைமை. ஆனால் இந்த பகுதிக்குள்ள ராக்லண்ட் வந்து ஊழியம் செய்ததன் விளைவு இன்னைக்கு இந்த பகுதியே ஒரு பெரிய மாறுதலை காணும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையிலும் தேவ சமூகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் மாற்ற வல்லமையுடையவர். விசேஷமா நேற்றைய தினத்துல சகோதரன் வாசு என்கிட்ட பேசும்போது அண்ணன் பீகாருக்குள்ள கடந்து சென்ற பொழுது சுசில் மல்லா ஒரு நக்சலைட் தீவிரவாதியை குறித்து சாட்சி சொன்னாங்க. அதை நான் தேடுறேன், கிடைக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த சுசில் மல்லா அன்னை ஆரம்ப காலத்தில் பீகார் பகுதியில் ஊழியத்தின் பாதையில் கடந்து செல்லும் போது ரோத்தஸ் என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதி உண்டு. இந்த மலைப்பகுதி முழுவதும் நக்சலைட்டுகளுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்த நாட்கள், போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சுசில் மல்லா இருந்தார்னா இடுப்பை சுத்தியும் துப்பாக்கி இருக்கும், அவரை சுத்தி 3 ரவுண்டு பாதுகாப்பு மக்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த சுசில் மல்லாவை சந்திப்பதற்கு துப்பாக்கி இல்லை, அருவாள் இல்லை, கத்தி இல்லை, கையில் ஒரே ஒரு பைபிள் புஸ்தகம் மாத்திரம் கொண்டு சென்ற அண்ணனை ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. கடந்து செல்றாங்க. இந்த ரோத்தஸ் பகுதியில் ஊழியம் செய்கின்ற பொழுது தெருவில் நின்று பகிரங்கமா ஆண்டவருடைய அன்பை, ரட்சிப்பை, சமாதானத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு கடந்து வர்றாங்க. கடந்து வருகின்ற சூழ்நிலையில இந்த சுசில் மல்லாவுக்கு இந்த அன்பின் செய்தி கடந்து செல்கிறது. அவர் செய்த ஒரு காரியம், நான் உங்க ஆளை பார்க்கணும், நான் உங்க ஆளை பார்க்கணும்னு சொல்லி அண்ணனை பார்க்கணும்னு சொல்லி அங்குள்ள மிஷினரியோடு தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொள்ளும்போது ஏற்படுத்தி தருகிறேன்னு சொல்லி ஆஃபீஸுக்குள்ளே கடந்து சென்றாங்க. அண்ணே உங்களை பார்க்கறதுக்கு சுசில் வந்திருக்கிறார்னு சொல்லி சொன்னாங்க. வந்த உடனே நேரடியாக சுசில் மல்லாவை அண்ணன் அணைச்சாங்க. அணைக்கின்ற பொழுதே அவர் உடம்புல AK-47 துப்பாக்கி இருந்துச்சு. பார்த்தாலும் அண்ணன் பயப்படலை, பேசுவோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் இவரோ பேச முடியாதவராக கடந்து செல்கிறார். ஆனால் நாட்கள் கடந்து செல்ல பின்பாக உங்க ஆள்கிட்ட போனேன், உங்க ஆளை பார்க்கும்போது அவர் என்னை வேகமாக கட்டி அணைச்சிட்டார். ஆனால் என்னால் அவர்கிட்ட ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. ஏன்? அவருக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி, அவருக்குள்ள ஒரு தேவ பலன், அவருக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்பதனால என்னால் பேச முடியல. ஆனால் என்னால் இந்த ரோத்தஸ் மலை முழுவதையும் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறேன். நான் சொன்னேன்னா யாருமே மீற மாட்டாங்க. அரசு கூட என் பக்கத்தில் வர்றதுக்கு பயந்து நிற்கும். ஆனால் உங்கள் கிட்ட போன உடனே மாறிடுச்சேன்னு சொல்லி பின்னால இந்த சுசில் மல்லா மீண்டும் ஒரு நாள் வாங்கி அண்ணனை சந்திக்கிறார். வசனம், வார்த்தை, இயேசு காண்பிக்கப்படுகின்றார், கொடுக்கப்படுகின்றார். அப்போ அவர் சொன்ன ஒரே காரியம்,
நான் இத்தனை கொலை செய்திருக்கிறேன், இவ்வளவு கொடூரமான பாவங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன், என்னை என் ஆண்டவர் மன்னிப்பாரா, என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா சொல்லி கேட்கும்போது அண்ணன் சொன்ன ஒரே காரியம், உன்னை நேசிக்கிறார்ப்பா, அறியாமல் செய்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க வல்லமை உடையவர்னு சொல்லி சொன்னதோடு மாத்திரமல்ல, இயேசுனுடைய அன்பு சொல்லப்படுகின்றது. ஆனால் செய்த பாவத்துக்கு தக்கதாக அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார். சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார். ஆனால் முன்னால அவர் தலையை கொண்டு வந்தா பல லட்சம் கொடுப்பேன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிச்சுது. ஆனால் லட்சம் கொடுக்கல, ஒரு ஆட்டுக்குட்டியை போல இந்த மல்லா அங்க கடந்து செல்கிறார். சிறைச்சாலைக்குள்ள கடந்து சென்ற பின்பாக இவர் மேல எல்லா குற்றச்சாட்டுகளும் பதிவிடப்பட்டு கேஸ் நடக்குது. ஆனாலும் மல்லா சுவிசேஷத்தை முதல்ல சிறைச்சாலையில செய்ததன் விளைவு, தான் ஆண்டவரை அறிந்தத, தனக்குள்ள இருக்கிற இயேசுவை மற்றவங்களுக்கு காண்பித்ததுல ஜெயிலில் இருக்கிறவங்களும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டு அவங்களும் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. ஆண்டவருக்குள்ள வந்ததோடு மாத்திரமல்ல, பலர் ஊழியர்களாக மாறினார்கள். ஆனா பின்ன கொஞ்ச நாள்ல இந்த சுசில் மல்லா விடுதலை செய்யப்படுகிறார். ஆதாரம் அல்ல, இன்னைக்கு அவர் ஜெம்ஸ்ல ஒரு பாஸ்டராக நின்று தேவ பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையிலும் நாம் அமர்ந்திருக்கிறோம். தேசம் அமைதலாக, தேசம் நம் மூலமா சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ள இயேசு இருக்கணும். எனக்குள்ள இயேசு இருக்கணும்னா நான் அவருக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பந்தான் நான் மாற்றம் பெற முடியும். நான் மாற்றம் பெற்ற பின்பாக மற்றவர்களும் மாறுதல் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசுவுக்குள்ள நான் இருக்கணும், அவர் எனக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. நான் வாக்கு பண்ணினவர் உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வாக்கு கொடுத்தார். அவர் என் கூட இருக்கிறார். ஆனா என் கூட அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அவரோடு கூட இருக்கணும். நான் அவரோடு கூட இல்லாத பட்சத்துல அவர் என் கூட இருப்பாருங்கிறத எதிர்பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சகோதரன் வாசுவ ஆரம்ப நாள்ல நாம் பார்க்கும்போது சாதாரண நிலையில நின்னாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஊழியத்தின் பாதையில ஊழியர்களை அரவணைக்க போஷிக்கிறதுக்கு கர்த்தர் என்னை பலப்படுத்துறான்னா அநேகங்களுக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மை மாற்ற வல்லமையுள்ள கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. இந்த கிதியோனையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். மீதியானரை போடும்போது கிதியோன் சண்டை போட்டாரா? கத்தி எடுத்து யாரையும் வெட்டினாரா? இல்ல. அவர் கொண்டு போனது என்னது? பைபிள் வாசித்திருக்கீங்கல்ல? அவர் கொண்டு போனது என்னது? ஒரு தீவட்டி, ஒரு பானை, சாப்பிட்றதுக்கு தின்பண்டம். அதை மறக்கக்கூடாது, சரியா? சாப்பிட்றதுக்கு தின்பண்டம் 3 தான் கொண்டு போனார், வேற ஒன்றும் அவர் கொண்டு போல. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் உன் கூட இருப்பேன், சரியா? அவர் கடந்து செல்கிறார். பாளையத்துக்குள்ள கடந்து செல்லும் போது கிதியோன் தான் ஆண்டவருக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. பல சோதனை கொடுத்து நீர் என் கூட இருந்தேன்னா இந்த தோல் மாத்திரம் காயணும், தோலை சுத்திலாம் பனி பெய்யணும்னு கேட்டார். எல்லாத்தையுமே ஆண்டவர் நிரூபித்தார். நான் உன் கூட தான்ப்பா இருக்கிறேன், நீ செய்யின்னு சொல்லி ஆண்டவர் நிரூபித்தார். அதோடு ஒரு பெரிய சேனை வந்துச்சுது. இவ்வளவு இல்லை, உனக்கு எனக்கு தேவை கொஞ்சம் பேர் தான் சொல்லி அதை எழுத்ததுக்கு அப்புறம் மீதியானுடைய பாளையத்துக்குள்ள போகும்போது அந்த 300 பேரோட போனாரா? சொல்லுங்க. இல்ல, 300 பேர் போல, 2 பேர் போனாங்க. போகும்போதே அங்க மீதியானியர் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிதியோன் வந்துட்டாரு. கிதியோன் வந்தது நிமித்தமா
ஒரு சொப்பனத்தின் மூலமா தரிசனம் காட்டுறாங்க. நம்ம முடிஞ்சிட்டோம்னு சொல்லி கடந்து சென்றாங்க. கடைசியில் அவங்க முடிஞ்சே போனாங்க. ஒருத்தரை ஒருத்தர் அவர்களாகவே வெட்டி கொண்டு மரித்து போன ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆனால் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஒன்று உண்டுன்னு சொன்னால், நான் என்ன செய்யணும்னா, எனக்குள்ளே இருக்கிற அசுத்தத்தை நான் அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 6வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவா என்றார். இங்கதான் சொல்லும் போது, நான் உன் கூட இருப்பேன்பா, நான் உன்னை கூட இருப்பேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் புத்திரர் தங்களை தாங்களே கெடுத்து கொள்வதற்கு அவங்களுக்கு நடுவில் என்ன வச்சுட்டாங்கன்னா, பாகால்களை வச்சுட்டாங்க. நான் தேவன், நான் அவங்கள வழி நடத்தினவர், நான் அவங்க கூட இருக்கிறவர், அவங்கள ரட்சிக்கிறவர் என்பதெல்லாம் மறந்துட்டு இந்த இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தெய்வங்களை தங்களுக்கு நடுவாக கொண்டு வந்து அவங்கள வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு பலியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதி நிமித்தமாய் என்னை மறந்தபடினால் நானும் அவங்கள மறந்து போனேன். என்ன அவங்க கைவிட்டபடினால நானும் அவங்கள கைவிட்டுட்டேன். ஆனா இந்த மீதியானியர் கைக்கு இஸ்ரவேலர் தப்புவிக்கப்பட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய காரியம், அவங்களுக்கு நடுவில் இருக்கிற பாகால்கள் அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இத இந்த கிதியோன் சொன்னதோடு மாத்திரமல்ல, தன் தகப்பன் வீட்டில் இருந்த இந்த பாகால்களை அகற்றி அவன் என்ன செய்றான்னா, இது இல்லை, பரிசுத்தராகிய தேவன் என் நடுவில் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் வெளி காண்பித்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டுன்னு சொன்னால், என் இருதயத்துக்குள்ள இருக்கிற கசப்பு, என் இருதயத்துக்குள்ள இருக்கிற போட்டி, என் இருதயத்துக்குள்ள இருக்கிற பொறாமை, என் இருதயத்தில் இருக்கிற அன்பற்ற தன்மை, இதெல்லாம் நான் வச்சுக்கிட்டு கர்த்தர் என் கூட இருக்கிறார். மற்றவர்களை குறித்து கசப்புணர்ச்சி இருக்கும்னா அதை நான் இன்னைக்கு அகற்றிடணும். என் மனைவி நான் வருகின்ற பொழுது ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்னன்னா, என்னுடைய தம்பி மகன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்குறான், லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டான், அப்பாவுக்கு தெரியாமல் கல்யாணம் முடிச்சிட்டான். இது நிமித்தமாக இன்னைக்கு 4 வருஷம் ஆக போகுது, அப்பாவும் மகனை பார்க்கல, மகனும் அப்பாவை பார்க்கல, இப்படி பிரிஞ்சு இருக்கிற ஒரு நிலைமை. நான் வரும்போது சொன்னேன், காட்வின் இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வேலை பார்க்குறான்னு சொல்லி. ஆனால் இவ என் மனைவி சொல்லுகின்ற பொழுது, காட்வின் இங்கே தானே வேலை பார்க்குறான்னு சொன்னான். ஆமாம், நீங்கள் போய் பார்க்க போகிறீங்களா? நான் மாட்டேன்ட்டேன். வைராக்கியம், சரியா? வைராக்கியம் எனக்குள்ளே இருந்துச்சுது. ஆனால் சர்ச்சில் வருகின்ற வேளையில் ஒரு காரியத்தை சொல்லும்போது, நீங்கள் செஞ்சது தப்பு நான் உணர்ந்தேன். நேற்று போய் அவனை போய் பார்த்துருந்தா அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கலாமே. நான் செய்த தவற அவ சுட்டி காண்பித்தான். நான் என்ன உணர்ந்தேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிரும், இன்னைக்கு இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு இந்த தவறு எனக்குள்ளே இருக்கிறனால மன்னிச்சிரும் சுவாமி. கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுற காரியத்தை இழந்தனேன்னு சொல்லி நான் நின்னேன். ஆனாலும் கர்த்தர் ஏற்ற காலத்தில் மீண்டும் தருகின்ற பொழுது நான் செய்வேன். அதனால் எனக்குள்ளே இருக்கிற கசப்பு,
இந்த வைராக்கியத்தை நான் விட்டுட்டேன்னா கர்த்தர் நிச்சயமாகவே என் கூட இருக்கிறார். பாகால்கள் என்பது உருவத்தில் அல்ல, குணத்திலும் நமக்குள்ள இருக்குது. இதுதான் பார்க்கும்போது பிசாசினுடைய குணங்கள். அன்பற்ற தன்மை, கசப்பு, வைராக்கியம், சண்டை, பொறாமை எல்லாமே இருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் என் உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிட்டு வாசல் நடையில நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நிலையில ஸ்டிக்கர் ஒட்டலாம், பைபிளை வாசிக்கும் போதெல்லாம் வைக்கலாம். ஆனால் இது இருக்கும்னு சொன்னால் எங்களோட கர்த்தர் இருக்கவும் முடியாது, கர்த்தர் என்னை கொண்டு செயலாற்றவும் முடியாது. நான் செய்த தவறு ஒரு சின்ன காரியம் நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு பேசியிருக்கலாம், ஒருவேளை ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் மீண்டும் தருவார், அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். கர்த்தர் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். இந்த வேளையிலும் ஆவியானவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள சொல்லுகின்ற ஒரு காரியம், மாற்றம் பெற்ற இந்த கிதியோன் அமைதலற்ற சூழ்நிலையில நின்ன இஸ்ரவேல் புத்திரர் மீண்டும் அமைதலாக வருவதற்கு அவன் செய்த ஒரு காரியம், அகற்ற வேண்டிய பாகால்கள், அகற்ற வேண்டிய அருவருப்புகள், அகற்ற வேண்டிய தீய குணங்கள், தீய சக்திகள் ஜனங்கள் நடுவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது தன் தகப்பன் என்று அவன் பார்க்கல. அவர் பலிபீடத்தை அகற்றி போட்டு இஸ்ரவேலிலே பரிசுத்தராகிய தேவன் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை அவர் விளக்கி காண்பித்தபடியினால் இந்த அருமையான கிதியோனுடைய காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் சமாதானம், அமைதி காணப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சிவகாசி பட்டணத்தை, ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டணத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம்னா இங்கே உள்ள மக்களை மாதிரி வேலை செய்கிறதுக்கு யாராலும் முடியாது. ஃபயர் ரோட்ஸில் வேலை பார்த்தாலும், தீப்பெட்டி ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும், பேப்பர் ஒட்டினாலும் அவ்வளோ வேகமாக நம்ம செயலாற்றி நல்லா சம்பாதிப்போம். ஆனால் சம்பாதித்த பின்பாக இங்குள்ள மக்கள் செய்கிற காரியம் என்னன்னா, சனிக்கிழமை சம்பளம் போடுவாங்க. ஏன்னா நான் பார்த்தேன், சனிக்கிழமை சம்பளம் போட்ட உடனே அந்த தம்பிமாரெலாம் பார்த்த உடனே என்ன சொன்னே, சார் இன்னைக்கு படத்துக்கு போகணும் சார், போயிட்டு ஹோட்டலுக்கு போகணும் சார், நாளைக்கு ஒரு படம் பார்க்கணும் சார், நாளைக்கு ஹோட்டலுக்கு போனோம். தம்பி திங்கக்கிழமை தான் இருக்குல்ல சார், கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருப்போம், 2 நாள் நாங்கள் ஜாலியாக இருக்க போகிறோம் சார்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த நிலைமை. ஏன்? இருக்கிற காசு இருக்குது, கொஞ்சம் தங்களை சிந்தித்து பார்க்காமல் அருவருப்புகளுக்கு அடிமையான ஜனம், பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான ஜனம். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்பட்டோம், ஜப்பான் முன்னேறிச்சுது. ஆனால் நமக்குள்ள முன்னேற்றம் இல்லை. ஏன்? இங்கே இருக்கிறது அருவருப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் இந்த பட்டணத்துக்கு அமைதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் இந்த பட்டணத்தை மூடி இருக்கிற பாவமான சாபமான காரியங்கள் விடுவிக்கப்படணும், இது அகலணும். இதுக்காக ஜெபிக்கிற ஜனங்களாய், இதற்காக இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கிற ஜனமாய் நீங்களும் நானும் திகழ்வேன் என்று சொன்னால் சிவகாசி பட்டணம் அமைதல் உள்ள ஒரு பட்டணம். ஹல்லேலூயா. இந்த கிதியோன் மூலமா 40 வருஷம் இந்த இஸ்ரவேலுக்குள்ள ஒரு அமைதல் உண்டாயிட்டுன்னா அவர் செய்த காரியம், ஆண்டவரை பார்த்தாரு. அதுக்கு அடுத்து ஆண்டவர் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் எனக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை அவர் தூக்கி போட்டார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிச்சிடலாம். அடுத்த காரியம் என்னன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துக்கு நேராக கடந்து வருவோம். இந்த இடத்துல 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்குள்ள பகுதியை நாம தங்கள் இல்ல வேண்டாம், ரொம்ப பெரிய வசனமா இருக்குதுமா. இத பார்க்கும்போது கிதியோனுக்குள்ள ஆண்டவர் இருந்து செயல்பட்ட காரியத்தை தெளிவாக வெளிப்படுத்தினதோடு மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்து
இந்த மீதியானரை ஒப்பு கொடுத்த காரியத்தையும் பார்க்கிறோம். ஆனா கிதியோன் இந்த ஜனங்கள் நடுவுல சொன்ன ஒரு காரியம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். போதுமா, போதும். இந்த இடத்துல கிதியோன் அறிக்கை செய்கின்ற ஒரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாக்கியாச்சது, எல்லா அருவறுப்புகளையும் நீக்கியாச்சது, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சாச்சது. விடுவித்த பிறகு தேசத்துக்குள்ள ஒரு அமைதி சந்தோஷம் வந்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் சொல்றாங்க, நீ ஆளுகை செய்ததுக்கு அப்புறம் உன் குமாரர் எங்களை ஆளுகை செய்யணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய உலகத்துல எனக்கு அப்புறம் என் பிள்ளை, ஊழியத்திலையும் சரி அது அரசியலையும் சரி, பாஸ்டர் மன்னிச்சுக்கோங்க சரியா, ஊழியத்திலையும் சரி அது அரசியலையும் சரி, எனக்கு அப்புறம் என் பிள்ளை, என் சபையை பார்க்கணுமா, எனக்கு அப்புறம் என் பிள்ளை. ஆனா அரசியல்லையும் இதை தான் பார்க்குறோம், எனக்கு அப்புறம் என் பிள்ளை. ஆனா இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தின கிதியோன், அவனுக்குள்ள இருந்தது என்னன்னா, எனக்கு அப்புறம் என் பிள்ளை இல்லை, உன்னை ஆள வேண்டிய ஒருத்தர் உண்டு, கர்த்தரே உங்களை ஆழ்வாராக. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். என்னை ஆள்வது யார்? என்னை ஆள்வது யார்? ஒரே ஒரு கேள்விக்குரிய நம்ம முன்னால வைப்போம். இன்னைக்கு ஜெம்ஸ் இவ்வளவு தூரம் ஊழியத்தின் பாதையில் அண்ணன் வளர்த்து வச்சிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அண்ணனுக்கு அப்புறம் அவங்க பையன் கையில் அத்தனையும் கொடுக்கல. அவன் சாதாரண ஒரு மிஷினரியா நின்று சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறார். அண்ணன் போகிற காரில் கூட அவங்கள கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. என் பிள்ளை என் கூட தங்கணும்னு சொல்லி வைக்க மாட்டாங்க. அவன் அவனாக தான் இருக்கணும், ஊழியத்தின் பாதையில் இருக்கணும். ஆனால் இந்த எனக்கு அப்புறம் ஊழியத்தின் பாதையில் இதெல்லாம் பார்க்கணுன்னா ஜோனல் சூப்பரண்ட் வச்சுருக்கிறாங்க, ரீஜனல் சூப்பரண்ட் வச்சுருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய ஊழியங்களை பார்ப்பாங்க, ஜனங்களை ஊழியர்களை வழி நடத்துவாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இன்றைய நாளில் அந்த நாளின் ஒரு நெருக்கம், ஒரு உபத்திரவம் இருக்கின்ற சூழ்நிலையில் கிதியோன் சொன்ன ஒரு காரியம், நல்ல கர்த்தரே உன்னை ஆளுகை செய்கிறவர். இன்னைக்கு இந்த எண்ணம் ஜெபிக்கின்ற நமக்குள்ள வரணும். என் தேசம் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள வரணும். என் தேசத்தை ஆளுபவர்கள் கர்த்தரை அறிந்தவர்களாக, கர்த்தரை தெரிந்து கொண்டவர்களாக, கர்த்தரை வணங்குகிறவர்களாக நின்று வருகின்ற பொழுது என் தேசம் உம்மால ஆளப்படும் சுவாமி, அப்பொழுது அமைதல் உண்டாயிருக்கும். இந்த கிதியோன் சொல்லுகின்ற ஒரு காரியம், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையிலும் நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம் மூலமாய் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சபைகள், நம்முடைய தேசம் ஆளுகைக்குள்ளே வரணும்னா கர்த்தர் ஆளுகை செய்யணும். தூத்துக்குடியில் அந்த சர்ச்சில் தகராறுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் ஆளுகை செய்வதற்கு அந்த டயசிஸோ, அந்த டயசிஸில்